வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். வீட்டில் நம்ம தயிர் வாங்கி வைக்கிறோம். அதாவது ஒரு வாரம் டைம் இருக்குது, 10 நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தயிரை நம்ம பார்த்து கட் பண்ணி ஊற்றிட்டோம்னா பரவாயில்ல. சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், டேட் இருக்குல்லன்னு சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம லஸ்ஸி போடுறதுக்கோ, இல்லை சாப்பாடு தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கோ, இல்லைன்னா பிரியாணி செய்கிறதுக்கு எதுக்கோ ஒன்று கட் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றுவோம். தயவு செஞ்சு அப்படி ஊற்றிடுறீங்கப்பா. டேட்டு இருந்தும் அந்த தயிர் என்ன நிலமையில் இருந்துச்சுன்னு பாருங்கள். அதனால தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போட்டுறணும் அப்படின்னு போடுறேன். ஆல்ரெடி நிறைய எடுத்த வீடியோ இருக்குது, எடிட்டிங் பண்ண டைமில். இப்போ நான் பிரிஞ்சி சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த கொத்தமல்லி துவையல் அரைக்கலாம்ன்ட்டு புதினா கொத்தமல்லி அப்பாட்ட கொடுத்து கிள்ள சொல்லிவிட்டு அரிசி இந்த பாருங்கள் பாஸ்மதி ரைஸு அதை நாங்கள் 3 பேர் தானே அளவாக ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையானது தயிர் வாங்கலான்னு பார்த்தா எதிர்கடை மூடி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்குமான்னு நாராயணன் சொன்னான். இந்த பாருங்கள் காய்கறியெல்லாம் போட்டு வதக்கி வச்சுட்டேன். சரி அதவே எடுத்து ஊற்றிக்கிடுவோம், நம்மளுக்கு ஒரு 1/2 டம்ளர் தயிர் இருந்தால் கூட போதும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கட் பண்ணி ஊற்ற போயிட்டேன். போகும்போது எனக்கு டக்குன்னு ஒரு கவனம் வந்துச்சு, தயிர் நல்லா இருக்கான்னு பார்க்கணுமே, நாராயணன் தானே சொன்னேன், நம்ம சரியாக பார்க்கலையேன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தா உள்ளப்பா அங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சதா. இதெல்லாம் வகுத்துக்குள்ளே போனால் என்ன ஆகுறதுப்பா, உடம்புக்கு சும்மா இருக்கும்போதே ஏதாவது பிரச்சனை வருது. அது பூசணம் பிடிச்சி போய் பச்சை கலரில் எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்கு இந்த வீடியோவை நான் உடனே போட்டேன்னா, உடம்புக்கு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் காலையில் போனோம்னா நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார், மதியம் போனோம்னா காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார், நைட்டு போனோம்னா மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார். நம்ம சாப்பாட்டில் தான் முதல் பிரச்சனையே ஆரம்பம். எவ்வளவு மோசமாக உள்ள பூசணம் பிடிச்சிருக்கு. அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த தயிர் தான்ப்பா இது. இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. நான் எடுத்து பார்த்துட்டு தான் கட் பண்ணினேன். இருந்தாலும் ஒரு சந்தேகம், எப்படின்னா அந்த கவரில் சைடில் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதாவது வெள்ளையாக தெரியுது இல்லையா கவரில், அதில் இது என்னடா இது உள்பக்கம் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே, நம்ம என்னொன்றுக்கு தயிரை பார்த்துருவோம்ட்டு கொஞ்சம் பெருசாக ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கட் பண்ணி பக்கத்தில் கிடக்கு பாருங்கள் கவரு, மேலே சின்னதாக கட் பண்ணிட்டேன் ஊற்றுறதுக்கு. அந்த வெள்ளையாக இருக்கிற பக்கம் லேசாக ஒரு பூசணம் முடிச்ச மாதிரி உள்ளுக்கு கூடி அந்த ஒரு நிழல் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெருசாக கட் பண்ணிவிட்டு என்னன்னு பார்த்தா உள்ளே இப்படி இருக்குதுப்பா. தயவு செஞ்சு பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளைகிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே தயிர் இருக்குது எடுத்து நீயே லஸ்ஸி போட்டுக்க அப்படி இப்படின்னு சொல்லிடாதீங்க. அதாவது டேட்டு இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு பார்த்துருங்கப்பா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேலைகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டா எடுத்துக்கப்பா அதை செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் அப்படி சொல்லாமல் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. இல்லாட்டி பிள்ளைகிட்டேயே சொல்லுங்கள், தயிரை கட் பண்ணும்போது பெருசாக கட் பண்ணி தயிர் உள்ளே நல்லா இருக்கான்னு பாரு, இல்லாட்டி என்கிட்ட கொண்டு வந்து காட்டுன்னு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கப்பா. நான் ஒரு வேளை அப்படியே ஊற்றிருந்தா அதில் பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டு வதக்கிருக்கும்ல, தக்காளி வெங்காயம்லாம். இந்த தயிரை ஊற்றுனா இதில் பூசணம் முடிச்சது விழுந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது, கலந்துரும்ல. முன்னாடியே பார்த்தது நல்லதாக போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.